Bashas Kitchenல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது weekend lunch meal plan with snacks. என்னோட weekdays breakfast lunch meal plan பார்த்திருப்பீங்க. சோ அத பார்த்துட்டு நிறைய என்னோட subscribers வந்து weekendக்கு எப்படி lunch meal plan பண்றது அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்க அப்படினு சொல்லிருந்தாங்க. சோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் வந்து உங்களுக்காக ஷேர் பண்றேன். சோ இதுல பாத்தீங்கன்னா weekendக்கு நம்ம breakfast lunch dinnerல என்ன plan பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சோ இதுல நான் வந்து 5 weeks உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். Saturday and Sunday வந்து நீங்க என்னென்ன meals வந்து plan பண்ணலாம் அப்படின்றது. அதோட சேர்த்து snacks ஐட்டமும் என்ன plan பண்ணலாம் அப்படின்றது சொல்லிருக்கேன். நான் வந்து வீட்ல பசங்க இருக்காங்க அப்படினா கண்டிப்பா ஸ்நாக்ஸ் ஐட்டம் இல்லாம இருக்காது. சோ ஸ்நாக்ஸ்லயும் நீங்க என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்றதையும் நான் வந்து இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிருக்கேன். இது பாத்தீங்கன்னா என்னோட மார்ச் அண்ட் ஏப்ரல்ல நான் என்னென்ன டிஷ் பண்ணேனோ அது எல்லாத்தையும் நான் நோட் பண்ணி வச்சிட்டு அதை பேஸ் பண்ணி தான் இந்த வீடியோ நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இந்த சார்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். சோ வாங்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வீக் பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன பிளான் பண்ணிருந்தேன் அப்படின்றது. சோ பிரேக்ஃபாஸ்ட்ல பாத்தீங்கன்னா பிரெட் cream and jam வந்து பிளான் பண்ணிருந்தேன். cream வந்து பால்ல இருந்து நம்ம ஏடு எடுக்கிறோம் இல்லையா, அதுவும் ஜாமும் மிக்ஸ் பண்ணி பிரெட்ல வச்சு சாப்பிடுறது. சோ அது வந்து வீட்லயே செய்யலாம், ரொம்ப டேஸ்டா இருக்கும். சோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதான் நான் பிளான் பண்ணிருந்தேன் சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதே மாதிரி லஞ்சுக்கு வந்து அன்னைக்கு என்ன பிளான் பண்ணிருந்தோம் அப்படின்னா முட்டை குழம்பு, ரைஸ் அப்புறம் அப்பளம் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருந்தேன். முட்டை குழம்பு உடைச்சு ஊத்துனது. டின்னருக்கு வந்து முட்டை குழம்பு நம்மளுக்கு மிச்சம் இருக்கும். சாட்டர்டே வந்து இப்போ நம்ம லஞ்சுக்கு முட்டை குழம்பு செய்கிறோம் அப்படின்னா அது நம்ம டின்னருக்கும் நம்மளுக்கு மிச்சம் இருக்கும். அதோட சேர்த்து இடியாப்பம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். அன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து நூடுல்ஸ் பக்கோடா பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ நூடுல்ஸ் நம்ம யூஸ்வலாகவே வந்து வெறும் அப்படியே சமைச்சு தான் சாப்பிடுவோம் காய்கறிலாம் போட்டு. ஆனால் அதுலேயே வந்து நீங்கள் பக்கோடா செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பக்கோடா வந்து ரொம்ப ஃபேவரட் எங்கள் வீட்டில், ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். இது எப்படி செய்யறது அப்படின்றது நான் உங்களுக்கு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் தனியாக. அந்த வீக் நாங்கள் சண்டே என்ன பிளான் பண்ணியிருந்தோம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னா வந்து பூரியும் எக் புர்ஜியும் செய்யலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். எக் புஜி அப்படின்னு சொல்லுவாங்க, வெங்காயம் தக்காளிலாம் போட்டு செய்யறது. இது முட்டை போட்டு நம்ம வந்து என்னோட பன்னீர் பொடி மாஸ் பார்த்துருப்பீங்க, அதே மாதிரி இது வந்து எக் புர்ஜி. பூரிக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும் இது. அன்னைக்கு லஞ்ச்ல பாத்தீங்கன்னா குஷ்கா, தால்ச்சா அப்புறம் வந்து மட்டன் சுக்கா பிளான் பண்ணியிருந்தோம். இது என்னோட சண்டே லஞ்ச் ஸ்பெஷலை நீங்க பார்த்துருப்பீங்க. அதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போடுறேன் பாருங்க. அன்னைக்கு டின்னர்ல பாத்தீங்கன்னா தால்ச்சா மிச்சம் இருந்துச்சு. ஸோ தால்ச்சாவும் தோசையும் தான் அன்னைக்கு நாங்கள் பிளான் பண்ணது. அன்னைக்கு நாங்கள் வந்து டின்னர்ல சாப்பிட்டோம். தால்ச்சாவும் தோசையும் நல்ல காம்பினேஷன், நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. அன்றைக்கி ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா கேரட் ஹல்வா வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். கேரட் ஹல்வா நான் தனியாக செஞ்சேன். அன்றைக்கி வந்து அந்த கோயா வந்து தனியாக கிடச்சிது. ஸோ அதனால நான் வந்து கொஞ்சமாக கேரட் ஹல்வா செஞ்சுக்கிட்டேன். யூஸ்வலாகவே மட்டன் செய்யும் போது இல்லை சிக்கன் செய்யும் போது ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் ரெசிபி செஞ்சுருவேன் நான் சண்டேஸில். கொஞ்சம் அது மட்டும் சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கும்போது. வீக் டேஸில் ஓடாது, ஆனால் வீக்கெண்ட்ஸில் கண்டிப்பாக ஓடும். நெக்ஸ்ட் வீக், தட் இஸ் செகண்ட் வீக் சாட்டர்டே அண்ட் சண்டே என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ சாட்டர்டே அன்னைக்கு வந்து வெஜ் நூடுல்ஸ் இல்லை எக் நூடுல்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். இப்போ நீங்கள் அன்னைக்கு நான் பண்ணது வந்து வெஜ் நூடுல்ஸ் பண்ணேன். நீங்கள் எக் நூடுல்ஸும் பண்ணலாம். சண்டே அன்னைக்கு வந்து எக் சீஸ் டோஸ்ட் பண்ணேன். இப்போ நீங்கள் வந்து சாட்டர்டே அன்னைக்கு எக் நூடுல்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சண்டே அன்னைக்கு வெஜ் சீஸ் டோஸ்ட் பண்ணுங்க. அந்த மாதிரி வைசி வெர்சாவாக வச்சுக்கோங்க. ஏன்னா 2 நாளுமே வந்து நம்மளால எக் நூடுல்ஸ் எக் சீஸ் டோஸ்ட் பண்ண நல்லா இருக்காது. அதனால நீங்கள் அந்த மாதிரி மாற்றிக்கோங்க. அன்னைக்கு லஞ்சில் வந்து ரசம், நெத்திலி ஃப்ரை அப்புறம் ரைஸ் பண்ணியிருந்தேன். டின்னரில் வந்து பாவ்பாஜி தோசை பண்ணியிருந்தேன். தோசை மாவு இருந்துச்சு. ஸோ பாவ்பாஜி மசாலா வாங்கி உருளைக்கிழங்கு வச்சு பாவ்பாஜி தோசை பண்ணிக்கிட்டு, பாவ்பாஜி தோசைக்கு தொட்டுக்கிறதுக்குலாம் எதுவுமே வேண்டாம், அதுவே மசாலா மாதிரி சூப்பர் மசாலாவாக இருக்கும். அதனால அதை வச்சு நாங்கள் வந்து டின்னர் அன்னைக்கு சாப்பிட்டோம். இந்த பாவ்பாஜி ரெசிபி வந்து உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அன்னைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வந்து நாங்கள் பிரெட் பக்கோடா பண்ணிக்கிட்டோம். பிரெட் வாங்கிட்டு அதில் பக்கோடா செய்யணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கடலை மாவு போட்டு செய்யறது. ஸோ இதுவும் வந்து எப்படி செய்யறது அப்படின்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோட ஸ்நாக்ஸ் ரொட்டீனில் வந்து நான் தனியாக வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். சண்டே அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி எக் சீஸ் டோஸ்ட் பண்ணிவிட்டோம். என்கிட்ட டோஸ்டர் இல்லை, இருந்தாலும் நான் அது தவால பண்ணேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. தவாலையும் வந்து எக் சீஸ் டோஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் வந்து நாங்கள் சண்டே அன்னைக்கு பிளான் பண்ணியிருந்தது. லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு, ரைஸ் அப்புறம் ஆனியன் பிளான் பண்ணியிருந்தேன். மட்டன் குழம்பு வந்து நார்மலாக தேங்காய் போட்டு ஒரு நல்ல மட்டன் குழம்பு செஞ்சுருந்தேன். ஸோ அதுதான் அன்னைக்கு வந்து நான் பிளான் பண்ணியிருந்தேன் லஞ்சுக்கு. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா அந்த மட்டன் குழம்பு வந்து நம்மளுக்கு மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதனால அதோட சேர்த்து மைதா பரோட்டா அன்னைக்கு நாங்கள் போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு மைதா வேணாம்னா நீங்கள் வீட் பரோட்டா கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் நான் அன்னைக்கு பண்ணது வந்து மைதா பரோட்டா தான், வீட்டிலே போட்டது. ஸோ மட்டன் குழம்புக்கு வீட்டில் போட்ட மைதா பரோட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல காம்பினேஷன் கூட. ஸோ இந்த டின்னர் ரொட்டீன் நான் உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் ஒரு நாள் கண்டிப்பாக. அன்றைக்கி ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு அன்றைக்கி மதியானம் செய்யும்போது வந்து நான் லேஸ் சிப்ஸ் கொஞ்சம் செஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வந்து வெறும் குழம்பு தான் இருந்துச்சு, தொட்டுக்கிறதுக்கு ஆனியன் வச்சுக்கிட்டோம் அப்படின்றதுனால. ஸோ அதனால் அன்றைக்கி வந்து லேஸ் சிப்ஸ் நான் வந்து போட்டேன். ஸோ இந்த லேஸ் சிப்ஸ் வந்து என்னோட வெஜிடபிள் பிரியாணி லஞ்ச் ரொட்டீனில் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறது எப்படி செய்யணும் அப்படின்றத. நெக்ஸ்ட் தேர்ட் வீக் பார்க்கலாம். தேர்ட் வீக் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாட்டர்டே அன்றைக்கி எக் மக்ரோனி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன் நான். மக்ரோனியில் வந்து முட்டை போட்டு செய்கிறது. ஸோ இந்த வீடியோ நான் உங்களுக்கு என்னோட சேனலில் இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள் அது எப்படி செய்யணும்னு.
அதே மாதிரி அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து சங்கரா மீன் குழம்பு, சங்கரா மீன் ஃப்ரை, அப்புறம் ரைஸ் பண்ணிக்கிட்டோம். சங்கரா மீன் வந்து லைட் பிங்க் கலரில் சின்ன சின்ன மீன் இருக்கும் இல்லையா, அது பெரிய மீன் கொஞ்சம் கவுச்சியாக இருக்கும். ஆனால் நான் வந்து சின்ன மீன் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எந்த மீன் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி குழம்பு ஃப்ரை அப்புறம் ரைஸ் வந்து பிளான் பண்ணிக்கலாம். இது நான் சாட்டர்டே அன்றைக்கி பிளான் பண்ணது. ஸோ மத்தியானம் வச்ச மீன் குழம்பு வந்து நம்மளுக்கு நைட்டு மிச்சமாகும். ஸோ அதனால அன்றைக்கி நான் வந்து இட்லி போட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். மீன் குழம்பு அண்ட் இட்லி நல்ல காம்பினேஷன். ஸோ சாட்டர்டே டின்னருக்கு வந்து அது பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணது. அன்றைக்கி சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஸ்நாக்ஸ்க்கு வந்து பானிபூரி பிளான் பண்ணியிருந்தோம். பானிபூரி வந்து நம்மளுக்கு பூரி வந்து தனியாகவே கிடைக்கும். நம்ம அப்பளம் மாதிரி அதை பொரிச்சு எடுத்துகிட்டு அதுக்கு தேவையான மசாலாவை நான் வீட்டிலேயே ரெடி பண்ணிடுவேன். ஸோ பாபாஜி மசாலா வச்சுருந்தேன். ஸோ பாபாஜி மசாலா அண்ட் பானிபூரி மசாலா ரெண்டும் சேர்த்து போட்டு நாங்கள் வந்து அன்றைக்கி அதை பிளான் பண்ணியிருந்தோம். சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பணியாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பணியாரம் வந்து மைதாவில் கிடையாது, வீட் பணியாரம் அன்றைக்கி நான் செஞ்சேன். சக்கரை போடாமல் வாழைப்பழம் போட்டு செஞ்சது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. குழிப்பணியாரத்தில் சட்டியில் வந்து நான் செஞ்சேன். அது ஒரு கப் போட்டு அந்த வீட் பணியாரம் நான் செஞ்சுருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆயிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. ஸோ அதான் நான் வந்து சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிளான் பண்ணது. அன்றைக்கி லஞ்சில் தான் வந்து நான் குடல் குழம்பு, ரைஸ், அப்புறம் ரசம் செஞ்சுருந்தேன். இது என்னோட சண்டே லஞ்ச் ஸ்பெஷல் மெனுவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி வந்து நாங்கள் டின்னருக்கு ஆக்சுவலாக பார்த்தோன்னா சப்பாத்தி பண்ணிக்கிட்டோம். அன்றைக்கி நாங்கள் ப்ரானும் வாங்கியிருந்தோம். அதனால நான் வந்து லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணும் போதே ப்ரான் வந்து தனியாக நான் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு டின்னருக்கு வந்து அந்த ப்ரான் தொக்கும் சப்பாத்தியும் வச்சு சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. சப்பாத்திக்கு ப்ரான் தொக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யணும். நீங்கள் நார்மலாக வெங்காயம் தக்காளி போட்டு செய்கிற மாதிரி செய்யக்கூடாது. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் கரம் மசாலாலாம் போட்டு செய்யணும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும் சப்பாத்திக்கு. அந்த மாதிரி தான் நாங்கள் அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி ஸ்நாக்ஸ் அண்ட் பெவரேஜஸில் பார்த்தீங்கன்னா ரோஸ் மில்க் நான் வந்து அன்றைக்கி செஞ்சுருந்தேன். உங்களுக்கு ரோஸ் மில்க் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அன்றைக்கி இப்போ டின்னருக்கு ப்ரான் தொக்கு செய்ய போகிறீங்க அப்படின்னா அந்த ப்ரானை வந்து நீங்கள் கொஞ்சம் பாதி எடுத்துகிட்டு ப்ரான் டீப் ஃப்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இதை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கோடா மாதிரியே இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ப்ரான் டீப் ஃப்ரை எப்படி பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் உங்களுக்கு வந்து கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ இப்போ 4th வீக் பார்க்கலாம். 4th வீக் சாட்டர்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் மேகி மசாலா பிளான் பண்ணியிருந்தேன். பட்டாணி போட்டும் செய்யலாம், முட்டை போட்டும் செய்யலாம். அன்றைக்கி நான் வந்து முட்டை போட்டு தான் செஞ்சுருந்தேன். ஸோ அதான் அன்றைக்கி நான் பிரேக்ஃபாஸ்ட்டில் பண்ணேன். மேகியும் முட்டையும் போட்டு முட்டை மேகி மசாலா செஞ்சேன். லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் வச்சுட்டு மட்டன் ஈரல் தொக்கு செஞ்சுருந்தேன். மண்ணீரல், கல்லீரல் எல்லாமே இருக்கும் இல்லையா, ஸோ அது எல்லாத்தையும் தொக்கு மாதிரி செஞ்சுட்டு அதை சாம்பாரோட வச்சு சாப்பிட ரொம்ப நல்லா இருந்துச்சு. டின்னருக்கு பார்த்தீங்கன்னா சாம்பார் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி நான் வந்து இட்லி போட்டுட்டேன். இட்லி தான் பிளான் பண்ணியிருந்தேன் அன்றைக்கி. ஸ்நாக்ஸ்க்கு அன்றைக்கி சாட்டர்டே ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆனியன் அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு போட்டு பஜ்ஜி நான் வந்து அன்றைக்கி போட்டேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது நிறையெல்லாம் போட மாட்டேன். ஒரு பாதி ஒரு உருளைக்கிழங்கு அந்த மாதிரி போட்டு நான் அன்றைக்கி பஜ்ஜி பண்ணியிருந்தேன். சண்டே அன்றைக்கி மார்னிங் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஷவர்மா பண்ணியிருந்தேன். லஞ்சுக்கு வந்து சிக்கன் பிரியாணி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அதனால வந்து போன்லெஸ் சிக்கன் கொஞ்சம் தனியாக வாங்கிட்டு அது வந்து நான் மார்னிங் வந்து சிக்கன் ஷவர்மா செஞ்சுட்டேன். இந்த சிக்கன் ஷவர்மாலாம் நீங்கள் வந்து வீக்கெண்டில் தான் பண்ண முடியும். வீக் டேஸில் நம்ம அவசரத்தில் அதெல்லாம் செய்ய முடியாது. அதனால கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சிக்கன் ஷவர்மா எப்படி செய்யறது அப்படின்றது நான் தனியாக ஒரு வீடியோவில் நான் உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். அன்றைக்கி வந்து சிக்கன் பிரியாணி, ரைத்தா, அப்புறம் சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டேன் நான். அதான் வந்து அன்றைக்கி நான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்போது சண்டே டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பிரியாணியே இருந்துச்சு. பிரியாணி அன்றைக்கி நாங்கள் வந்து பிரியாணியே சாப்பிட்டுட்டோம். அப்படி உங்களுக்கு வந்து நைட்டில் வந்து ரொம்ப ஹெவியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பிரெட் ஜாம் அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்ற டிஃபன் வந்து நீங்கள் அன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ நான் அதான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். பட் நாங்கள் வந்து அன்றைக்கி பிரியாணியே சாப்பிட்டுட்டோம். மத்தியானம் வச்ச பிரியாணி நீங்கள் நைட்டில் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். அது நல்ல உப்பு காரம்லாம் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ அதான் அன்றைக்கி நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அன்றைக்கி ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மார்னிங் வந்து நாங்கள் சிக்கன் சாப்பிட்டு மத்தியானமும் சிக்கன் சாப்பிட்டோம். அதனால் ஸ்நாக்ஸில் வந்து குக்கும்பர் அப்புறம் வந்து ஆனியன் போட்டு சாலட் செஞ்சுட்டோம். வெள்ளரிக்காய் போட்டு சாலட் பண்ணி வச்சுட்டேன் நான். அவ்வளோதான். அதுதான் வந்து அன்றைக்கி நாங்கள் ஸ்நாக்ஸில் சாப்பிட்டோம். வேறு எதுவும் அன்றைக்கி நான் செய்யலை. இது வந்து நான் ஒரு சண்டே அன்றைக்கி செஞ்சது. அடுத்து 5th வீக் பார்க்கலாம். 5th வீக் சாட்டர்டே மார்னிங் வந்து ஆலு பரோட்டா செஞ்சுருந்தேன் நான். இது வந்து உருளைக்கிழங்கை வந்து சப்பாத்தியில் ஸ்டஃப் பண்ணி செய்கிறது, பிக்கல் வச்சு சாப்பிடணும். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இது நீங்கள் வீக் டேஸில் பண்ண முடியாது, கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாக இருக்குன்றதுனால வீக்கெண்டில் தான் நீங்கள் இது பிளான் பண்ண முடியும். ஸோ அதுவும் நாங்கள் வந்து சாட்டர்டே மார்னிங்க்கு பிளான் பண்ணியிருந்தேன் நான். லஞ்சில் பார்த்தீங்கன்னா ரசம் அப்புறம் மாசி கருவாடு தொக்கு செஞ்சுருந்தேன் நான். மாசி கருவாடு தொக்கு வந்து ரொம்ப நல்லா ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸி தான் அது செய்கிறதுக்கு. அது நான் வந்து நைட்டுக்கும் சேர்த்து செஞ்சுட்டேன். ஸோ தட் அதை வந்து சப்பாத்திக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம், சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்றது. உங்களுக்கு கருவாடு தொக்கு பிடிக்கல அப்படின்னா முட்டை போட்டு வெங்காயம் தக்காளி தொக்கு கூட நீங்கள் தனியாக கூட செஞ்சுக்கலாம். ஸோ அது நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நான் ஆலு பரோட்டா செஞ்சதுனால உருளைக்கிழங்கு கொஞ்சம் மிச்சம் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு அன்றைக்கி நான் வந்து ரவா கட்லெட் செஞ்சுட்டேன். அதுதான் அன்றைக்கி நான் வந்து ஸ்நாக்ஸ்க்கு போட்டது. 2 உருளைக்கிழங்கு இருந்துச்சு. ஸோ அதில் ஒன்றில் தான் பரோட்டா செஞ்சேன், ஒரு இதில் வந்து ரவா கட்லெட் செஞ்சுட்டேன். அடுத்த மாதிரி சண்டே மார்னிங்க்கு வந்து கீமா மக்ரோனி செஞ்சேன். ஏன்னா வந்து அன்றைக்கி லஞ்சுக்கு வந்து நான் மட்டன் பிரியாணி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ மட்டன் பிரியாணிக்கு மட்டன் வாங்கிட்டு வரும்போதே வந்து கொத்து மட்டனும் வாங்கிட்டு வர சொல்லிட்டேன். ஸோ அதுதான் கீமான்னு சொல்கிறது. அதை போட்டு நான் அன்றைக்கி மக்ரோனி செஞ்சேன். ஸோ அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிரியாணி மாதிரியே இருக்கும், ஆனால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக
டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் மக்ரோனியில். அன்றைக்கி லஞ்சில் வந்து மட்டன் பிரியாணி, ராய்த்தா, அப்புறம் ஸ்வீட் ரைஸ் பண்ணியிருந்தேன். ஸ்வீட் ரைஸ் அப்படின்றது கல்யாணத்துலலாம் வைப்பாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஒரு ஸ்வீட் டிஷ் தான் அது. ஸோ அது பண்ணிட்டேன். டின்னருக்கு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி. அப்படி உங்களுக்கு மட்டன் பிரியாணி வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இட்லி சட்னி நீங்கள் செஞ்சுக்கலாம். அன்றைக்கி ஸ்நாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் கஸ்டர்ட், நன்னாரி, சப்ஜா, லெமன் ஜூஸ் நான் பண்ணியிருந்தேன். நான் பண்ணியிருந்தது வந்து லெமன் ஜூஸ் தான். நான் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃப்ரூட் கஸ்டர்டும் செஞ்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து அன்றைக்கி நாங்கள் பிளான் பண்ணது. இப்போ வந்து நான் வந்து அதில் நன்னாரி, சப்ஜா, அப்புறம் லெமன் போட்டு அன்றைக்கி ஜூஸ் பண்ணோம். மட்டன் கீமாலாம் சாப்பிட்டோம், கொஞ்சம் சூடாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அதை நான் அன்றைக்கி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட வந்து வீக்கெண்ட் லன்ச் மீல் பிளான் வந்து இதோட முடியுது. ஸோ 5 வீக்ஸ்க்கு தேவையான வீக்கெண்ட் லன்ச் பிளான், பிரேக்ஃபாஸ்ட், லன்ச், டின்னர் வந்து எப்படி பிளான் பண்ணலாம் ஸ்நாக்ஸோடு அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். இதில் நிறைய ரெசிபீஸ் வந்து என்னோட வீடியோலேயே இருக்குது. நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் கொடுக்குறேன். எந்த ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு இதில் என்னோட சேனலில் இல்லையோ அது வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்கமிங் வீடியோஸில் போஸ்ட் பண்ண பார்க்குறேன். எந்த ரெசிபீஸ் உங்களுக்கு வந்து அடுத்து உங்களுக்கு வீடியோவில் வேணும் அப்படின்றது கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீக்கெண்ட் லன்ச் மீல் பிளான் பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.